ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் எக்ஸல் கிங் தமிழ். நான் உங்கள் ஃபைசல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்பர்ஸ் எப்படி வச்சா கன்வெர்ட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இது வந்து ஒரு ஆடின் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஆடினை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி ஆடின் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் ஐ பட்டன் தரேன், ஐ பட்டன் லிங்க் தரேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க நம்ம இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தா தெரியும் 1000 rupees இங்கே இருக்குது. டைப் பண்ணியிருக்கோம், 1000 rupees ஒன்லின்னு வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ஃபுல்லாக டைப் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பாருங்க, இது ரொம்ப டைம் எடுக்கும். இது மேனுவலாக பண்ணுறது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம். அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஆடன் யூஸ் பண்ணுறது மூலம் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரோமில் போயிட்டு க்ரோமில் ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த ஆடிங் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் எக்ஸல் ஃபைல் போயிடணும். எக்ஸல் ஃபைல் போயிட்டு இதில் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் லாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் மேலே பாருங்க, ஆடின் ப்ரெசென்ட்டுக்கு மேலே ஆடின்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இதுல கோ கொடுங்க. திரும்பி இதுல ப்ரௌஸ் போங்க. ப்ரௌஸ் போயிட்டு எந்த ஃபோல்டர்ல டவுன்லோட் ஆயிருக்கோ அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பெல் நம்பர் ஆடன் யூஸ் பண்ணதுனால இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும். ஓகே, செலக்ட் பண்ணீங்க. இப்போ இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி 1000 வந்துருச்சு. நான் ட்ராக் பண்ணி காட்டுறேன், மாறுது பாருங்க 1060. எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இது ரிசல்ட் வந்துருக்கு. இது நம்ம டைப் பண்ணா இது வந்து இப்போதைக்கு ஆகாது. அதனால இந்த இதை யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இதை டைனமிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேஞ்ச் பண்றோம், 800 டைப் பண்றேன் அப்படின்னா கூட இங்க 820 டைப் பண்றேன், இப்போ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு டைனமிக்கா. ஓகேங்களா? இந்த ஆடினை யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.